நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் இப்போ அடுத்த லைனுக்கு வரேன். எல்லாருக்குமே ஒரு ஃபியூச்சர் பிளான் இருக்கும்ல. அடுத்து நான் இதுவாக வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் அப்படின்னு. உங்கள் ஃபியூச்சர் பிளான் என்ன? உங்கள் ஃபியூச்சர் பிளான் என்ன? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதான் எம்எஸ்சி முடிச்சுட்டு ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஏதாவது ஒரு வேலைக்கு போனால் ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அவ்வளோதான். ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போனால் என்ன நல்ல வேலைக்கு போகலாம் சார். ஒரு ஆஃபீஸ் லெவலில் அப்படி எதனா போயிடலாம் சார். அதான் தம்பி, என்ன வேலைக்கு? எம்எஸ்சி படிச்சுட்டு என்ன வேலைக்கு? இப்போ நான் வந்து பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன் சார். சரி தம்பி. அந்த லெவலில் கூட ஒரு மேனேஜர் அப்படி போஸ்டிங் போகலாம். அவங்களே சொல்லியிருக்காங்க, எம்எஸ்சி முடிச்சிட்டோடா உனக்கு போஸ்டிங் தரேன் அது போல். நீங்கள் உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்னவாக ஆசைப்படுறீங்க? ஸோ நான் கரண்ட்டாக வந்து ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ லைக் இந்தியாவிலே நம்பர் 1 செலிபிரிட்டி ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபர் ஆகும். இந்தியாவிலே நம்பர் 1 ஃபோட்டோகிராஃபர் லைக் தபு, சுரேஷ் நட்ராஜன், நம்ம சென்னையில் வெங்கட்ராம், அது மாதிரி வரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. ஓகே. இங்கே அடுத்தது பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. பாலிடிக்ஸில் வரணும்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம். அதுக்கு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ ஸ்டூடெண்ட் மூமெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க. குட். ஓகே. எனக்கு ஒரு பெரிய கம்பெனியில் சிஇஓ ஆகணும்னு ஆசை. ஓகே. அதுக்கு நான் ஈஸி படிக்கிறேன் இப்போது. என்ன மாதிரி கம்பெனி அது? கூகுள் இல்லைன்னா மைக்ரோசாஃப்ட். ஓகே. ஓகே. அடுத்தது அங்கே ஹையர் போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் சார். ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும். எஸ் சார். நீங்கள்? விஜே ஆகணும்னு ஆசை சார். விஜே வீடியோ ஜாக்கி. அதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போதைக்கு டிவி சேனல்ஸ் எல்லாம் பார்த்து அதில் உள்ள விஜேஸை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. சார் நான் ரேசிங் ஃபீல்டில் ஏதாவது ஒரு இன்ஜின் டிசைன் பண்ணணும்னு எது? ரேசிங் ஃபீல்டு. கார் ரேசிங்ல ஏதாவது ஒரு இன்ஜின் டிசைன் பண்ணணுன்றது என். ஓகே. என்ன படிக்கிறீங்க? ஆட்டோமொபைல். அது தயாராகிட்டு இருக்கீங்களா? ஆமாம் சார். ஓகே. சார் நான் ஒரு நல்ல ஆசிரியராக வரணும்னு விருப்பப்படுறேன். நான் பிஏ பிஎட் முடிச்சுட்டு இப்போ எம்ஏ படிச்சுட்டு இருக்கேன் சார். ஒரு நல்ல ஆசிரியர் வர்றதுக்கு என்ன நாலேஜ் கேதர் பண்ணுறீங்க இப்போ? தற்கால புதினங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கேன் சார், தமிழ்ன்றதுனால. அண்ட் தென் நிறைய பேரோட ஸ்பீச்சஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். பட்டிமன்றம், இந்த மாதிரி பேச்சு போட்டி, அப்புறம் ஜிகேஸ் நிறைய கலெக்ட் பண்ணுவேன், நியூஸ் நிறைய படிச்சுட்டு இருக்கேன் சார். ஓகே. நீங்கள்? நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் என்ஜிஓ ஆரம்பிக்கலான்னு பிளான் ஓ, பண்ணிருக்கேன். ஸ்போர்ட்ஸ் என்ஜிஓவா? எஸ் சார். பட் அதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நீங்கள் கருதுறீங்க? கண்டிப்பாக சார். வேலை வாய்ப்புக்கு. ஆமாங்க. ஓகே. நல்ல ஒரு அட்வொகேட்டாக சார், முதலாவது அட்வொகேட் ஆகணும்னு நினைக்கிறேன் சார். அதுக்கப்புறமா என்னுடைய லைஃப் வந்து ஒரு பாலிடிக்ஸில் எடுத்துணும்னு நினைக்கிறேன் சார். அதுக்காக இப்போ வந்து நான் பிரசிடென்சிலே எம்ஏ படிக்கிறேன் சார். ஸ்டூடெண்ட் யூனியன் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. அப்ராடில் பிஹெச்டி பண்ணிவிட்டு ரிசர்ச்சில் இறங்குன மாதிரி. என்ன ரிசர்ச்? மெட்டீரியல்ஸில் புதுசாக காம்போசிட் மெட்டீரியல், அந்த மாதிரி மெட்டீரியல்ஸில் லைட் வெயிட், ஹைட் ஸ்ட்ரென்த், அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து புதுசாக ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த மாதிரி. மேக்ஸிமம் எனக்கு வந்து ட்ராவல்ஸ், அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டில் ரொம்ப பண்ணா சார். ஓகே. 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 டபுள் இன்ஜின் ஃப்ளைட்ஸ்க்கு பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் சார். டபுள் இன்ஜின் ஃப்ளைட்ஸுக்கு பைலட். அதுக்கு என்ன பண்ணுறீங்க? இப்போ அதுக்கு ஒரு டிகிரி கம்பல்சரி. ஸோ இப்போ டிகிரி பண்ணிட்டு இருக்கேன் லோயலில். பைக் ரேசர் ஆகணும்னு நினைக்கிறேன். பைக் ரேசர் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க? நான் காலி கிரவுண்டில் இல்லை காலி ரோட்லலாம் நல்லா ஓட்டி ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸ்டண்ட் நல்லா பண்ணுவேன் சார் காலி கிரவுண்ட்லலாம். என்ன தம்பி இது? பைக் ரேசர் ஆகிறதுக்கு நீங்கள் காலி கிரவுண்டில் ஓட்டி எப்படி? காலி கிரவுண்ட்லலாம் பசங்க கூட ஓட்டுறது. அது பசங்க கூட illegal ஓட்டுறதுன்னா தம்பி அப்படி இல்லை, காலியான ரோட்டில் அந்த மாதிரி பசங்க கூட ஓட்டுறது. அது ஒரு வேலை இல்லையேப்பா. அவங்க கெரியர் கேட்குறேன் நான். பைக் என்னோட ரேசர் ஆகணும்னா அதுக்குன்னு ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி, அதுக்குன்னு ஒரு தனி பயிற்சி இருக்குது. படிப்பில் கேட்குறேன், என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? அட்வொகேட் சார். அட்வொகேட் ஆகணும். நான் விஜய் டி மாதிரி ஒரு சேனலில் ஒரு காம்பேரர் ஆகணும்னு ஆசை எனக்கு. ஆங்கர். ஆமாம். என்ன பண்ணுறீங்க அதுக்கு? நான் அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் அவரை பேஸ் பண்ணி அந்த மாதிரி காம்பேரிங் அந்த ஃபீல்டில் வரணும்னு ஆசை. ஸோ அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆங்கரிங்க்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஓகே, குட். அப்புறம் ஒரு நல்ல ஆசிரியர் ஆகணும்னு ஆசை. நல்ல டீச்சர் ஆகணும். என்ன பண்ணுறீங்க இப்போ? நான் டிடிஎட் அண்ட் பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சார். இப்போ பிரசிடென்சி காலேஜில் எம்ஏ லிட்ரேச்சர் பண்ணிட்டு இருக்கேன். ஃபாரின் சர்வீஸ். ஃபாரின் சர்வீஸ். இப்போ என்ன படிக்கிறீங்க? இப்போ ஐம் அப்ளைங் ஃபார் பிஹெச்டி இன் டிப்ளமேட்டிக் ஸ்டடீஸ். இப்போ பிஇ பண்ணிட்டுருக்கேன். ஃபாரினில் போய் பிஜி பண்ணிட்டு இங்கே சொந்தமாக ஏதாவது கம்பெனி ஆரம்பிக்கணும். ஓகே. அங்கே மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு இங்கே வந்து ஏதாவது வேறு? பிபிஏ பண்ணுறேன் சார். எம்பிஏ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாஸ்டருக்கு படிக்கணும் சார். பாஸ்டருக்கு படிக்கணும். அதுக்கு என்ன படிக்கணும்? அதுக்கு லண்டனில் 2 இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது சார். மெடிக்கல் ஃபிசிக்ஸ் படிக்கணும். மெடிக்கல் ஃபிசிக்ஸ். சார் சினிஃபீல்டு ஆக்டர் ஆகணும் சார். ஆக்டர் ஆகணும். என்ன பண்ணுறீங்க அதுக்கு? கூத்துப்பட்டையில் கிளாஸ் முடிச்சிட்டேன் சார். கோர்ஸ் முடிச்சிட்டேன். கூத்துப்பட்டை போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க? முடிச்சிட்டேன் சார், கோர்ஸ் முடிச்சிட்டேன். ஓகே. அப்புறம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து இங்கே தான் ப்ரைஸ் வாங்கணும், ஏவிஎம்ல தான். ஆக்சுவலாக இதை நான் கேட்டதுக்கு பின்னால் என்னென்னா, இதில் 2 உலகம் தெரியுது. ஆனால் என்னென்னா அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயம் என்னென்னா, ஒரு பக்கம் இந்த பணம் வைத்திருக்கக்கூடியவங்க கிட்ட ஒரு ஒரு ஐடியா இருக்குது, அது பற்றின தகவலும் இருக்குது. பட் இந்த பக்கம் ஆம்பிஷன் இருக்குது, அது இமோஷனாக இருக்குது. ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயம், உங்களுக்குள்ளே ஷேரிங் நடக்கலைங்கிறதுக்கு இது ப்ரூஃப். இது உங்களுக்குள்ளே ஷேரிங் நடக்கலை. நீங்கள் சொல்கிறீங்க நண்பர்களாக இருக்கும், இதாக இருக்கும், அதாக இருக்கும். என்ன ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போகிறப்ப நீங்கள் சட்டையை கழட்டி கொடுக்குறீங்க,
அதனால நீங்கள் நல்ல நண்பர்கள் நீங்கள் உங்களை கிளைம் பண்ண பார்க்குறீங்க. அதானே? நான் நல்ல ஆசிரியராக வரணுங்கிறீங்க, அங்கிட்ட ஆசிரியங்கிற ஏரியாக்குள்ளே யார் வர தயாராகவே இருக்க மாதிரி தெரில. இது நேச்சுரலி இது வந்து 2 உலகமாக இருக்குது. ஒரு நாலேஜ் எக்ஸ்சேஞ்ச் நடந்திருந்தா தான் நமக்குள்ள நட்பு இருப்பதாகவே அர்த்தம். அந்த நாலேஜ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கலை. அது மட்டும் கிளியர் கட்டாக தெரியுது.